காட்சியெல்லாம் எனக்களித்த கருணை வேந்தே, காட்சியெல்லாம் எனக்களித்த கருணை வேந்தே, கவனரச குளிகையரே, கனிக்கொனாத மாட்சிமயாம் கனிக்கொனாத மாட்சிமயாம் மாநிலத்தில் மானிடச் சட்டை தாங்கி வந்திங்கென்னை பேச்சழினாவன் என்னை பொய்மையே பேசி பொழுதினைச் சுருக்கும் பேச்சழினாவன் என்னை இன்று அமுதனாவோனாக்கி பெருங்கபத்தை அறுத்தெறிந்த பிரணவோனே, பிரணவனே உமக்கு நான் ஏது செய்வேன், பிரணவனே உமக்கு நான் ஏது செய்வேன், புழுத்தலையன் என்னை இன்று வைரத்தலையனாக்கி, புழுத்தலையன் என்னை இன்று வைரத்தலையனாக்கி வைத்த மாமுனி தேவே. கருணை கடலோனாகிய நம் தெய்வம் அவர்கள் தங்கள் குடும்பத்தை துறந்து குருபிரானே கதி என சென்று தவ வலிமையால் சர்வ சன்னதங்களையும் பெற்று மக்களை ஆட்கொண்ட நிகழ்வினை பாசுபத தவக்கோலப்பா என்ற மான்மிய பகுதியிலிருந்து சபை பொறுப்பாளர் சாலைமணி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த காராறுமேனி நேராறுமற்ற ஆறான நாட்டு பேரான பெம்மான் மணிவாணி மன்னன் தணிகாசல அன்னர் அவர்களை சந்திக்குகின்ற ஒரு நிகழ்வு நடக்குகின்றது. இந்த தருணத்தை நம் தெய்வம் அவர்கள் மிக அழகாக நடந்த நிகழ்வு நிறையா இருக்கிறது. நான் அந்த இதுக்குள்ளே செல்லலை. இப்போ நான் போகிற சப்ஜெக்டே வேறு. அவர்களை கண்டதும், ஏன்னு சொன்னால் காலகாலமாக கண்டு ஏமாந்தவர்கள் அல்லவா, அவர்களை கண்டார்கள். பார்த்தா அவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு பக்காவாக வந்தாங்களா, ஆஹா அழகாக இருந்தார்னு சொல்கிறாங்க. அவர்களோ வயோதிக தோற்றம். அந்த தோற்றம் பார்ப்பதற்கே அவர்கள் கவலை உறுகின்ற வண்ணமாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி பழுத்த பழம் அந்த திங்களூரில் நாட்டில் அதை நடந்து வரும்பொழுது நம் தெய்வம் அவர்கள் அதை கண்டதையும் தங்களுடைய மான்மியத்திலே அப்படித்தான் வரிகள் வரிகளாக எழுதி முடிக்க முடியல அவங்களால், அந்த அளவுக்கு எழுதுகின்றார்கள். அவர்களை கண்ட மாத்திரத்தில் குறிப்பிடுகின்ற ஒரே இது என்ன என்றால், அந்த மரகத மலையை கண்டார்கள். அவர்கள் கண்டதே எது எப்படி என்றால், எத்தனையோ மனிதர்கள் சென்றிருப்பார்களே, அவர்களையெல்லாம் அப்படி காணவில்லையே, மரகத மலையை கண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் எப்பேற்பட்ட மலை தவம் பெற்றவர்கள் என்றால் அது மாதவம் பெற்றவர்கள், சாதாரண தவம் அல்ல, மாதவங்கொண்ட மலையை கண்டார் என்று எடுத்தார்கள். நாம் அதிலிருந்து தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். மாதவங்கொண்ட மலையை கண்டார், மலையை கண்டார், ஆதி மூலப்பழம் செதி விண்டார். தங்களுடைய குருகொண்டல் அந்த தாயக தவமணி அந்த மரகத மலை அழுப்பா அழுத்து வருகின்றார்கள். அப்பா பெரியப்பா கதறாங்க. அப்பா அவங்க வர்றவங்க யார் தெரியுமா, அழுப்பா அழுத்து வருகின்றார்கள் அப்பா. அப்படி வருகின்ற அந்த மரகத மலையை நீ இந்த சிறு சுயல் உலகோர், இந்த உலக மக்கள்லாம் அவங்களையும் தானே பார்த்துருப்பாங்க. இந்த உலகத்தில் அவங்க எத்தனையெல்லாம் நடந்து வந்திருப்பார்கள், எத்தனை பேர் பார்த்துருப்பார்கள் அந்த மரகத மாமலையை. அவங்க சொல்கிறாங்க, இந்த சிறு சுயல் உலகோர் ஏமாந்து விட்டிடுவது போலவே நீயும் ஏமாந்து விட்டிடாது, இடைக்கட்டி நில்லு. ஏனென்றால் அவர்கள் யார் என்றால், கடைக்கண் ஜாடை பக்கப்பார்வை அவர் முக்கன் எனப்பா அப்படின்னு அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார்கள். ஆகவேதான் அவர்களை கண்டதும் இன்னும் எப்படி நாம் ஒரு வரியில் முடிச்சிடறோம்.
அவர்கள் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவர்களை கண்டதுமே அப்படி புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லுகின்றோம், வரிகளையும் படிக்குகின்றோம். அது என்ன கனம் கொண்டது என்று சொன்னால், கண்டதும் பெண்டு பிள்ளைகை விட்டார், பிள்ளைகை விட்டார், காதறி பீரப்பும் தாய் தந்தை விட்டார். அந்த வெறுங்கையர்களான நமக்கு தவத்தை இட்டு பரமபதத்தில் ஆக்க நம் தெய்வம் அவர்கள் இளம் மனைவியையும் சிறு குழந்தையையும் விட்டு குருகொண்டலாகிய தனியமணி பிரானுடன் சென்ற நிகழ்வை உருக்கத்துடன் பதிப்பிக்கிறார்கள். அந்த மரகத மாமலையை, அந்த மாதவங்கொண்ட மலையை அவர்கள் பார்த்த மாத்திரத்திலேயே தன் பெண்டு பிள்ளையையும் விட்டு விட்டு புறப்பட்டு செல்லுகின்றார்கள் என்று நாம் ஒரு வரியிலே படித்து விடுகின்றோமே. அது என்ன வரியா? அல்ல, அது வலி. அவருடைய வலி என்ன என்றால், தன் மனைவி மீது அவர்கள் வைத்திருந்த அந்த பாசம், அன்பு எப்பேற்பட்டது என்றால், தன்னுடைய இளம் மனைவி மேல் வைத்திருந்த அந்த பாசத்துக்கு அவர்கள் மான்மியத்திலே குறிப்பிடுகின்றார்கள். தாங்கள் காலையிலே வேலை விஷயமாக காலையில் தான் புறப்பட்டு போவாங்களாம், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாங்களாம். அதுக்கே பக்கத்து வீட்டு அக்கத்தாக்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாவியெல்லாம் கையில் கொடுத்து ஞாபகப்படுத்தி, நான் வந்துடுவேன் சாயந்தரம், அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்லாம் அவங்க வேரில் வச்சுருந்த அந்த அக்கறை மனைவி பேரில் சொல்லுவார்களாம். தண்ணி குடித்தால் கூட அவளுக்கு தெரியுண்டா அப்படிப்பாங்களாம். அப்படி ஒரு அழகான ஒரு மனைவியை, இளம் மனைவியை பிரிவது என்றால், கண்டதும் பெண்டு விடுறதுன்னா என்ன சாதாரண விஷயமா? இன்றைக்கி நாம் அப்படி விட்டுட்டு பெற முடியுமா? நினைக்கத்தான் முடியுமா? அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. ஒருவன் வாய்கொப்பளிக்கே எழுந்து செல்வது போலுங்கிறாங்க. அந்த அந்த ஒரு பெரிய செயலை எப்படி கொடுக்குறாங்க, தான் வாய்கொப்பளிக்க ஒருத்தர் எடுத்து இப்படி போவாங்க இல்லையா, அப்படி விளையாட்டு போல் அப்படி போய்விட்டார்கள். சரி, அப்படிப்பட்ட மனைவியை அவர்கள் விட்டிருந்தாலும் தான் பெற்ற மகவாச்சே, அந்த மகவுகிட்ட வந்து நினைவெல்லாம் அந்த நெஞ்சை வெடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய காரமான எண்ணம் மாற்றிக்கொண்டு அந்த பிள்ளையின்பால் முகம் கூர்ந்து வெயிலில் கூச்சம் மாறுவதற்காக திண்ணையில் போட்டுக்கிறாங்க. அவருடைய அந்த நெஞ்சின் மீது வைத்து, அந்த குழந்தையினுடைய நெஞ்சின் மீது வைத்து, நான் விட்டு விட்டு செல்கின்றேன், உன்னுடைய கதி என்னவோ என்று தன்னுடைய காரமான எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தங்களுடைய தந்தையினுடைய அந்த சிந்தையில் அவர்கள் நினைத்ததும் சரேல் என்று, நாம் கொஞ்ச நேரம் தாமதம் ஆனோமேயானால் இங்கே நம்மளை இது இழுத்து விடுமே என்ற அந்த பாசம் இழுத்து விடுமே என்று தன்னை மாற்றிக்கொண்டு உடனே அவர்கள் சென்று விட்டார்களாம். கண்டதும் பெண்டு பிள்ளைகை விட்டார்னு ஒரு வரியில் படிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலைன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. தாங்கள் பத்தினியார் அவர்கள் சோர்ந்த முகமாக இந்த திண்ணையின் கங்கோரத்திலே நின்று கொண்டு அவர்கள் பார்த்திருக்க, தன் மகவை, பிறந்த குழந்தை ஆயிசம்மாளை அந்த திண்ணையிலே படுக்க வைத்துவிட்டு, அந்த கல்லெஞ்சமாகத்தான் இருக்க வேண்டும் நாம் நினைக்கிறோம், இப்போ நம்ம சொல்ல முடியல. அவர்கள் அந்த ஒரு கவலையோடு தன்னுடைய குருபெருமானை சிந்தையில் நினைந்த மாத்திரத்திலேயே தாங்கள் எதிர்கொண்டிருப்பார்களே என்று புறப்பட்டார்கள் அல்லவா? அது யாருக்காக? யாருக்காக? தன் குடும்பத்தை காவு கொடுத்தல்லவா நமக்கு கொடுத்தார்கள் அந்த இறைவன். நம் கையில் வெறுங்கையர்கள், நமக்கு எதுவுமே இல்லை, எல்லா பாவத்தை தான் கையில் ஏந்தி வச்சிருக்கிறார். நமக்கு தவத்தை போட்டு நிரப்பி அந்த பரமபத சொர்க்கபதி வாழ்வில் நம்மளை குடியேற்றணுங்கிற ஒரு கருணையாளர் தன் குடும்பத்தை காவு கொடுத்து பெற்றார்கள் என்றால், ஒரு வார்த்தையிலையோ ஒரு வரியிலையோ இப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக போகிறதல்ல. இந்த தெய்வீகம் அப்பேற்பட்ட கனமுடையது. உங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் கொஞ்சம் சப்ஜெக்ட் எடுத்து தான் ஆகணும். இந்த குழந்தையை விட்டுட்டு போயிட்டாங்கல்லவா, தாயும் ஒரு 2-3 மாதத்துலேயே தன்னுடைய கணவனுடைய ஏக்கத்தினாலே அவங்களும் புறப்பட்டு விட்டார்கள். அந்த குழந்தை அவருடைய நம் தெய்வத்தினுடைய அம்மா அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் வளர்க்குகின்றார்கள். அதுக்கு முன்னாடி சித்தப்பா வீட்டில் அவங்க கொண்டு போய் சித்தியெல்லாம் எடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க, போய் வளர்க்குறாங்க. அந்த குழந்தைப்பட்ட கஷ்டம் இருக்கும் அல்லவா. அவர்களை ஏன் நான் இப்படி குறிப்பிடுகின்றேன் என்றால்,
தன்னுடைய சித்தப்பா சித்தி எடுத்துக்கொண்டு போய் வளர்த்துற காலத்தில் மோர் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்களாம். இவங்க இப்படியே போவாங்களாம், யாரோ கூப்பிட்டா பேசிக்கிட்டு இப்படின்னு, குழந்தை சின்ன வயசு தானே, இப்படி போவாங்களாம். வாங்கிட்டு வரக்குள்ள மோரெலாம் விற்றுருமா. திரும்ப வெறுங்கையில் வரும்பொழுது அவங்க சித்தி திட்டுவாங்களாம், ஆமாம் நீ இப்படி என்ன பொழைச்சி என்ன பண்ணுறது, நீ மோர் விற்கிறதுக்கு அது கூட வாங்குறதுக்கு உனக்கு இது இல்லை, பிறந்ததையும் அப்பனை இழந்த, அம்மாவை பறி கொடுத்த, கூட பிறந்த சித்தப்பனையும், சித்தப்பா தேடி போன சித்தப்பனும், தெய்வத்தை தேடி போன சித்தப்பனும் வரல, இப்படியெல்லாம் பறி கொடுத்துட்டு இன்றைக்கி சும்மா இப்படி இருக்கிறீன்னு திட்டுவாங்களாம். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுமா, போய் அந்த மாடு ஆடு மாடெலாம் கட்டியிருப்பாங்களே அந்த தொழுவகத்திட்ட போய் உட்காந்துட்டு அத்தா அப்படின்னு சொல்லி அழுவாங்களாம். என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்களாம், அதை பார்த்து அழுவாங்களாம், எனக்கு தாய் தகப்பன் இல்லையே, எல்லாரும் கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் விட்டு போகிறாங்களே என்று கதறி அழுவார்களாம். ஒவ்வொரு நேரத்தில் தான் வந்து இருட்டு நேரத்தில் வந்து ஒரு ஓரமாக செவுத்து ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டு அழுவாங்களாம். அத்தா நீங்கள் ஏதோ அதில் உட்காந்துருப்பீங்களா, மீசை கீசை போட்டிருக்கிற மாதிரி இருக்கும், அத்தா நீங்கள் பச்சை சர்வாணி போட்டு தான் உங்கள் அப்பா இப்படி விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்களாம். அப்போ பச்சை கலர் இதை போட்டு எங்கேயாவது வருவார்களா அப்படின்னு எங்கே பார்த்தாலும் அந்த ஏக்கத்திலேயே அலைந்து தெரிந்த காலம் என்று குறிப்பிடுவார்கள். அடுத்து சொல்கிறாங்க, கண்டதும் பெண்டு பிள்ளைகை விட்டார், காதர் பிறப்பும் தாய் தந்தை விட்டார் அப்படி என்றார்கள். பெண்டு பிள்ளைக்கே இவ்வளவு பெரிய நிகழ்வு. வீரமணத்து இளவலராகி நம் தெய்வம் அவர்கள் தாய் தந்தையர் சகோதரர் பந்து சுற்றம் பொருள் நிதி அனைத்தும் விட்டு பிரிந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறார்கள். தெய்வத்தினுடைய தாய் தந்தையருக்கு 7 வருடங்களாக பெண் குழந்தைகள் தான் பிறந்துருச்சு. ஆண்மகவு பேரின்றி பழைய ஆலயங்கள் தோறும் சென்று காணிக்கையிட்டு நெய்விளக்கேற்றி நேர்த்திக்கடன் செய்து இறைவன்கிட்ட டெய்லி வேண்டிக்கிட்டே இருந்து பெற்ற பிள்ளை தான் அவங்க. 7 வருடம் கழித்து அவர்கள் அவதாரம் செய்கின்றார்கள் அங்கே மார்க்கம்பட்டியிலே. அப்படி பிறந்த அந்த குழந்தையை எப்படி பார்த்தார்கள் என்றால், சப்தத்தை செவியானது பொதிந்திருப்பது போன்றும், நாவு ருசியை பொதிந்திருப்பது போன்றும், மூக்கானது வாசனையை பொதிந்திருப்பது போன்றும் அந்த தாயினுடைய அந்த அன்பு ஈயெறும்பு அடராவண்ணம் கண்ணை இமைகாப்பது போல் காற்று, உச்சி தொடைத்து எண்ணெய் இட்டு காரமூட்டி மையிட்டு வாசனையிட்டு அந்த குழந்தைய தாளாட்டி சீராட்டி பாராட்டி நேராரும் இல்லாத அந்த மகவிய ஹரிரோ ரரஹரோ அரறிவு நேரே. தாய்க்கு எப்படி இருக்கும், தன் பையன் பிறந்த குழந்தையும் மனைவி விட்டு போய்விட்டானே என்றால் அந்த தாய் என்ன துடித்திருக்கு. சும்மா இல்லைங்க, தான் குடும்பத்தை காவு கொடுத்தார்கள் என்றால் சத்தியமாக சொல்லுகின்றேன், அவர்கள் நம்மிடம் காசு சம்பாதிக்க வரவில்லை, நம்மளிடம் எந்த தேட்டையும் எதிர்பார்த்து வரவில்லை. நம் தலை செழிக்க வந்த அந்த குருவுக்கு இந்த இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது காதர் பிறப்பும் தாய் தந்தை விட்டார், இந்த ஒரு வரிய சாதாரண படிச்சிடும். கண்டதும் பெண்டு பிள்ளைகி விட்டார், காதர் பிறப்பும் தாய் தந்தை விட்டாருங்கிறோம். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் கடந்து வருகின்றார்கள். அப்புறம் அது மட்டுமல்ல, ஊரை வீட்டார் முன்னூரவு வீட்டார், உறவு வீட்டார் உடும் பொருள் நீதி விட்டெழுந்தார். தன் மனைவிக்காகவே ஆசையாக தாங்கள் பாடுபட்டு, அவர்களுடைய பாடு எப்படி தெரியுமா சொல்லுவார்கள், தன்னுடைய பாடுபடுகின்ற காலத்தில் கூட விவசாயத்தில் ஒரு ஒரு புல்லுக்கட்டை தூக்கிட்டு போனால் அதுக்கு வந்து என்னமோ எவ்வளோ அரையனாவோ என்னமோ சொல்லுவாங்களாம். தான் 3 புல்லுக்கட்டை மேலே வச்சு இந்த கழுத்து இப்படி உள்ளே போயிருமா, அப்படி தாங்கி கூட நான் கொண்டு போய் போடுவேன். ஏனென்றால் பணம் பொருளாய வீதியில் நல்லா சம்பாரித்து இதை கொடுக்கணுமே அப்படி தான் மனைவி சாதாரண வீடு கட்டி கொடுக்கக்கூடாது என்று அப்போவே அவர்கள் ஓடு வீடு கட்டி, அந்த வீடு நான் இங்கே பார்த்து அப்போது நான் சொல்கிறதெல்லாம் எத்தனை 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடு அப்படின்னா அது அப்போ என்ன பிரம்மாண்டமான வீடு தெரியுங்களா. அப்போல்லாம் தான் மனைவிக்கு அப்படி ஆசைப்பட்டு கட்டின வீடு. வீடும் பொருள் நிதி விட்டெழுந்தார். பொருள் 26,000 வெள்ளைக்காசு கையில் வச்சுருந்தாங்க. சும்மா பிச்சைக்காரனா வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க ஞானியாக போகல, குடும்பத்தில் பிரச்சனையாகி அவங்க ஞானியாக போகல, அனாதையாக இருந்த ஞானியாக போகல, எல்லாம் செல்வமும் வெற்றி கொண்டு இருந்த காலத்தில் தான்
இந்த எண்ணம் மேலோட்டத்தினால தான் அந்த குருவை சந்தித்ததும் இதெல்லாம் விட்டு விட்டு எழுந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஊடும் பொருள் நீதி விட்டு எழுந்தார். நாம் விட்டுட்டு வந்துட்டோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ வீட்டில் விட்டு வந்துட்டோம்னா குழந்தை நினைக்கிறோம், ஃபோன் பண்ணிக்கிறதுக்கு வசதி இருக்குது, தண்ணி குடிக்கிறோம். அந்த குருபெருமான் பின்னாடி சென்றார்களே, சென்றறியா அந்த காட்டில், அந்த வனக்காட்டில் பழக்கமே இல்லைங்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த நாடு நகரங்கள்லாம் சென்றவங்க தான் மனைவியோ தன் குழந்தையவோ அந்த இடத்துல விட்டு இப்படி வந்தார்கள் அல்லவா, அதோடு சரி. விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டார், எண்ணம் விட்டார். அவர் யார் என்றால் வீரமானத்து இளவளரும். அப்படி விட்டு விட்டு தன் குருவை, தன்னுடைய ஆசானை நினைவில் சிந்தித்ததும் காத்து கொண்டிருக்கின்றார்களே என்று அந்த நத்த திருமேடுன்னு சொல்லி திங்களூர்கிட்ட இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இதுக்கு கீழே தான் அவர்களுக்கு முதல் நாள் அந்த உபதேசம் செய்தார்கள். அதை பார்த்து விட்டு தான் நேராக என்ன பண்ணுறாங்க, இதுக்கு கொஞ்சம் தூரம் தான் அந்த அக்னி குண்டம்னு ஒரு இடம், அம்மன் கோயில் அக்னி குண்ட ஓரத்தில் நம்ம அந்த பாட்டையை காத்திருக்கிறாங்க தெய்வம் வருவதற்காக. இந்த இடம்தான் இங்கே அவர்கள் காத்திருக்கின்றார்கள். நம் தெய்வம் அவர்கள் விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டு விட்டு அந்த வீரமனத்து இளவலரும் இந்த அக்னி குண்டம் வந்து சேர்கின்றார்கள். அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் தங்களுடைய வீட்டிலேருந்து இந்த இடம். இதுக்கு வந்ததையும் இருவருமாக சென்று அப்படியே அகிலமலம் வருகின்றார்கள். நான் இந்த பகுதியை விரிவாக பேச வேண்டும் என்றால் நமக்கு ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, எத்தனை நாள் பேசினாலும் பத்தாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கின்றபடியால் சுருங்க சொல்லி போக வேண்டியாக இருக்கின்றபடியால் தனிமணிப்புரான் அவர்களிடத்தில் அவர்கள் தன்னுடைய முழு சரணாகதி அடைகின்றார்கள். எப்படி என்றால், உடல் பொருள் ஆவி அனைத்தும் உமதென தத்தம் கொடுத்து விட்டு, தாரை பார்த்து விட்டு. அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? உடல் பொருள் ஆவி 3 தத்தம் கொடுக்கறதுங்கிறது என்னன்னு தெரியுமா? தண்ணித்தாக நமக்கு எடுக்கத்தாலும் குடிக்க முடியாது, அவர்கள் ஒத்துட வேண்டும். இந்த தேகத்துக்கு பசி எடுத்தாலும் அவர்கள் உத்தரவிட வேண்டும், நாம கேட்கவும் முடியாது. ஏன்னா முழுசியும் அவர்களுக்கு ஒப்படைத்தாச்சு. தொடர்ந்துமே சென்றார் விண்ணே தொன்பழ வினைகை விட்டே, தொடர்ந்துமே சென்றார் பின்னே தொன்பழ வினைகை விட்டே, அடர்ந்துதன் ஆசான் ஒன்றே, அடர்ந்துதன் ஆசான் ஒன்றே அருட்கதி எனவே மாண்டார். அவங்கதான் அருட்கதி எனவே மாண்டார். அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி ஒரு தொடர்ந்து சென்று தான் அவர்களை பின்பற்றி போகின்ற அந்த தருணத்தில் தான் அவர்களுக்கு ஒரு கேப் கொடுத்து அந்த ஆடு மேய்க்கின்ற அந்த தொழிலாபரணம் என்கின்ற ஒரு இதை கொடுத்து, நம் தெய்வம் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் செய்த தவத்தின் விளைவாக சர்வ சன்னதங்களையும் பெற்ற மாண்பினை பாசுபத தவக்கோலப்பா பாடலில் இருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அதற்கு பின் அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் என்ற ஒரு இடத்துல நீங்கள்லாம் போய் பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக போய் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிற மக்கள்லாம் போயிருக்கிறாங்க. அந்த கருவாசன குகை என்று சொல்லுவார்கள். அந்த திருப்பரங்குன்ற மலையில் அழகான ஒரு குகை உண்டு. அந்த குகைக்கு கீழே ஒரு சுனையும் உண்டு. நம் தெய்வம் அவர்களுக்கு பாட்டையர் அவர்கள் உத்திரவிட்டபடியே அந்த குகையை நோக்கி சென்று அன்ன ஆகாரமின்றி பலகாலம் கடுந்தவம் பூண்டு விட்டார்கள். அதை என்னுடைய தகப்பனார் அவர்கள் என்னிடத்திலே கூறியதுண்டு. தெய்வம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தை எடுத்து, டேய் இதை பாரடா என்று என் தகப்பனாரை இதை பிடிக்க சொல்லிவிட்டு, இது எப்படி ஆனது தெரியுமாடா என்று அவர்கள் அந்த ஒரு கவலை தோய சொல்லுவார்களாம். நான் அந்த தவத்திலே இருந்து எலும்பு இலக செத்தே போவோம் என்று திட்டுமுட்டாட, மூச்சுத்தனை திட்டுமுட்டாட அந்த எல்லைக்கே சென்றால் அப்படியெல்லாம் இருந்து
இந்த எலும்பு இலகி தன்னுடைய ஜடாமுடியானது எவ்வளவோ தூரம் சொல்லுகின்றார்கள் வளர்ந்து விட்டதாம். இவர்களுக்கு எழுந்திரிச்சு வெகு நாளாச்சு. அங்கே குகையில் தவத்தில் உட்கார்ந்ததோடு சரி, இதெல்லாம் பொடி பொடியாக போய்விட்டது. ஒரு நாள் நாம் உட்காந்தவே நமக்கு தெரியும், கைகால் குறக்களி பிடிச்சிக்குது. ஒரு நாள் முழுக்க உட்காந்தா சமணங்கால் போட்டு, அதான் ஆசனம் போட்டு இப்படி உட்காந்தா என்ன வருதுங்க? கிட்டத்தட்ட அவர்கள் பல ஆண்டுகளாக இப்படி மருந்து என்ன ஆகி போச்சு, எல்லாம் பொடி பொடியாக போச்சு எலும்புக்கு. இங்கே போய் அவர்கள் உட்காருகின்ற அந்த தருணத்தில் எப்படி இருந்தார்கள் எல்லாம்? ஒரே மனமாக, ஒரே எண்ணமாக, ஒரே நோக்கோடு அமர்ந்து விட்டார்களாம். அதை குறிப்பிடுகின்றார்கள். சுத்தம் வாடித்து தெளி தேடுத்த ஒத்தை மானம் பாடை தூன்றி நின்றார். இப்போ சாதாரணமாக நம்ம இந்த இங்கே இதில் குடியிருக்கிறோன்னா வெளியே ஒரு வராண்டா போட்டிருந்தீங்கன்னா அதில் வெயில் அடிச்சுன்னா உள்ளே நமக்கு அனல் வருமா வராதா? அப்போ பாறையில் அடிக்கிற அனல் எப்படி வருங்க அவங்க உள்ள? அதே மாதிரி மழை பெஞ்சாலும் அங்கே அடிக்கிற சாரல் உள்ளே வரத்தான் செய்யும். இதென்ன கேட் போட்டிருக்காங்களா இல்லை பில்டிங் கட்டியிருக்காங்களா? இல்லையே. அது மட்டுமல்ல, பனிக்காலத்தில் நினச்சி பாருங்கள், அந்த குளிரில் வெறும் தேகத்தோடு உட்கார்ந்திருக்கின்றார்கள் என்றால் எத்தனை ஆண்டு காலம். அதை குறிப்பிடுகின்றார்கள். ஊன்றி நின்றவர காலம் உருமழை பனிவை தோன்றா. அந்த உருமழை பனி வெயில் எதுவும் தோன்ற. ஆண்டைய நோடொன்றாய ஆன்மலோகத்திரு பாய்ந்து. ஏனென்றால் அவர்கள் ஏறுகின்ற அந்த தவமானது எப்பேற்பட்டதென்றால் கூண்டுடை தவத்தங்கேரி. ஆனால் ஒரு நாளா 2 நாளா அப்படி அல்லப்பா. கூண்டுடை தவத்தங்கேரி கோடிவல் கோடிகாலம் ஆண்டரும் விதியும் தாண்டி அகம் பிரம்மத்து ஊன்றி நாரே. அந்த குண்டுடை தவத்தங்கேரி கோடிபல் கோடிகாலம்ங்கிறாங்க. அந்த ஆண்டரும் விதியும் தாண்டி அகம் பிரம்மத்து ஊன்றி நின்றார்கள். சரியா? அப்படி ஊன்றி நின்றதனுடைய விளைவு, அந்த தவச்செருக்கு என்ன அவர்களுக்கு விளைவு கிடைத்ததாம்? சன்னதங்கள் எல்லாம் கைவரப்பெற்றதாம். எப்படி என்றால், கூறும் பாணிச்சிகரத்தேரியே சிகரத்தேரியே அருவாகை மூகம் வாங்கி வந்தார். அப்புறம் அது மட்டுமல்ல, வாங்கினார் சன்னதம் சங்கூடு கை சங்கூடு கை ஓங்கியே ஜாதி மான்களறிய. தங்கு சக்கரம், வேல், சூலம், பராங்குசம், தண்டாயுதம், இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு கற்பனையில் நினச்சிருக்கலாம். அதெல்லாம் அந்த சன்னதங்கள் யார் அறிவார்கள் என்றால், ஓங்கியே ஜாதிமான்கள் அறிய என்றால் அந்த பெரியோர்களுக்குத்தான் அதனுடைய சிறப்பு தெரியும். நம் அறிவுக்கு அது படாது என்றுதான் அவர்கள் அங்கே அதை குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஒன்று இந்த இடத்திலே நாம் நிறுத்தி நிதானமாக யோசித்து பார்த்தால், வேல்ங்கிற ஒரு சன்னதத்தை பெறுவதற்கு கோடிக்கு ஒரு தருத்தான் பெற முடியுமா? அது எப்படின்ட்டு நமக்கு மெய்வழி நூலில் பகுதியில் அதை கொடுத்துருப்பாங்க, நீங்களாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தங்கமயமாயிலங்கும் முத்தர் கோடி சதகோடி மகத்துக்களின் சபையில் வைத்து, எந்த சபையில்? இங்கெல்லாம் இல்லை, அந்த வானநாட்டில் வைத்து எப்படி கொடுப்பார்களாம்?
தங்கமயமாயிலங்கும் முத்தர்கோடி சதகோடி மகத்துக்களின் சபையில் வைத்து செங்கதிர்வேல் துடிகை வரம் வாங்குதற்கு செம்மல்களாம் கோடிக்கொன்று கிளம்புவார்கள். ஓடிக்கு ஒருத்தர் செம்மல்களில் தான் அந்த பெற முடியும், அதுவே சிரமம் அப்படின்றார்கள். அப்படி பெற்றவங்க ஒன்று தான், யார் என்றால் ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமான் அவர்கள் மட்டும்தான் வேல்ங்கிற சன்னதத்தை பெற்றார்கள். அதனால் சொல்கிறாங்க, அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, சர்வ சன்னதங்களையும் பெறுவதென்றால் அது அப்புறம் எப்பேற்கொத்த ஒரு வல்லமையாக இருக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், ஒன்று பெறுவதற்கே இவ்வளோ பாரதூரம் என்றால் சர்வ சன்னதங்களையும் பெறுவதென்றால் கொடுக்குறாங்க. அதை தெய்வம் எப்படி இதை பெற்றார்களாம், பன்னினேன் 12 பாய்ந்தங்கோடி நீலைக்கவும் பரமகாந்தள சூளமென்னிட கரம்பிடியன ஈந்தனரு. பண்ணினேன் 12 எவ்வளோ நாள் ஆச்சு? அத்தனை காலம் இருந்து என்ன பெற்றார்களாம், கரம்பிடி என சூலத்தை, சூலம்ங்கிற ஒரு இதை பெறார்கள். அப்புறம் பின்னும் ஓராண்டங்கோடியே வல கோடி கண்டு நீலைக்கவும். அதுக்கப்புறம் என்ன பெறுகின்றார்கள் என்றால், பிடிவல கரம் சங்குடன் துடி பெற்று நாமமும் பெற்றனன். இன்னும் ஓராண்டம் கழிச்சு தான் பிடிவலக்கரம் அந்த சங்குடன் துடியும் சேர்த்து பெறுகின்றார்கள் என்றால், அப்படிப்பட்ட அந்த கடுந்தவத்தால் எவரும் பெற்றெறியாத அரிய தேவ கிள்ளாமமும் அந்த ஆசீர்வாத கங்கணமும் போன பெறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, எடுக்குகின்றார்கள் அடுத்ததாக, அரிதற்கரிய பாரிசுபதம் பாரிசுபதம் அங்கை தாரித்தங்கு வந்தறினாள். அப்படி அந்த பரிசுபதத்தையெல்லாம் தன் திருக்கரத்திலே பெற்று வந்தார்களாம். அது மட்டுமல்ல, அண்டரண்டங்களாவி வரும் ஆளாவி வரும் உண்டை கவன கூலிகை கொண்டு. இந்த சன்னதங்களையெல்லாம் பெற்று அவர்கள் வந்தது எதற்காக என்றால், பாவ பிறப்பு, நம்மளுடைய பிறப்பு என்ன பேர்பட்ட பிறப்பு என்றால், இந்த பாவ பிறப்பை துண்டாடுகின்ற இந்த பாவ பிறப்பு துண்டாடுகின்ற இந்த பேரருளாயுத மும்புனைந்து. இந்த பாவ பிறப்பு நாம் நல்லா நினச்சி பார்த்தா, முதல்ல நான் அந்த பகுதியைத்தான் பாடினேன். என்னென்றால், பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேனேன். நம்ம யார்? ஆமாம், தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு பொழுதா வரைக்கும் பொய்யை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. இப்படி பேசிக்கிட்டு இருந்த நம்மை என்ன சொல்கிறாங்க, அமுத ஞாபகனாக்கி. இப்போ அப்படி அந்த அமுத ஞாபகனாக்கின அந்த இறைவன், அந்த பேரறிவாளன், அந்த பெருங்கருணையாளர் என்ன நமக்கு செய்கின்றார்கள் என்றால், புழுத்தலையர்களாக அழிதலைகளாக போக இருந்த நம்மை வைரத்தலைகளாக மீட்டு அழியாத்தலைகளாக ஆக்கி வைத்தார்கள் அல்லவா. அவருடைய பாடு என்னவாக இருக்க வேண்டும். அந்த பாடு மட்டுமல்ல, அப்புறம் சொல்கிறாங்க, அவங்க எங்கிருந்து இதையெல்லாம் பெற்றார்கள் என்றால், மெருகீரித்தவம் பூண்டவரே பூண்டவரே. யாருக்காக அவர்கள் இறங்கி வருகின்றார்கள் என்றால், இந்த மேதினி மக்கட்கு இறங்கி வந்தார். காமத்தில் உழண்டுக்கிட்டு பொருளாச வீதியிலேயே அலைந்து கொண்டிருக்கின்ற நம்மீது அவர்கள் இறக்கப்பட்டு அந்த மேருகிரித்தவம் பூண்டவர் நமக்காக இறங்கி வந்தார்களாம். அப்படி இறங்கி வந்த காலத்தில்
மேருகிரி தவம் பூண்ட நம் தெய்வம் அவர்கள் மக்களுக்காக இறங்கி வந்த நிகழ்வினை குறிப்பிடுகிறார்கள். அவங்க குறிப்பிடுறார்கள், அப்படி இறங்கி வந்து இவனுக்காக நான் என்னுடைய குடும்பமெல்லாம் காவு கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தலைகளை அழியா தலைகளாக ஆக்க வேண்டுமே, மனுத்தலைகளை. இவன் மனிதன் எந்த வேதத்தை கொண்டு என் முன்னால் நிரூபிக்க முடியாது, மனிதன் சாக பிறந்தவனல்ல என்று பறைசாற்றுகின்ற எந்த ஒரு ஞானிகளாவது இருந்தார்களா? நேரடியாக கேட்டார்களே. அவர்களிட்டிருந்து அந்த மிதமிஞ்சின அந்த தவம், அதனால அல்லவா அந்த தைரியமாக கேட்டார்கள். அவங்க சொல்கிறாங்க, அப்படி நான் வந்து இந்த மக்களை அழைக்கிற காலத்தில் கேள்வி, தர்க்கம், விவாதம் என்ன அதாப்பா அப்படி நடக்குமா, இப்போ இருக்குமா, என்ன நீங்கள் என்னமோ தெரிஞ்ச ஒரு ஆட்டம் பேசுகிறீர, என்ன தெரியாது. அதை என்ன அழகாக எடுக்கின்றார்கள், அழைத்திடும் காலம் தன்னில். அவர்கள் வந்து அழைக்கின்ற அந்த அழைத்திடும் காலம் தன்னில் அருளுண அறியா மக்கள், அருளுணவு அறியா மக்கள் விளைத்தனரி கேள்வி தர்க்கம். என்ன பண்ணாங்க? கேள்வி தர்க்கம். அதுக்கெல்லாம் மெய்வழி கைலையானந்தர் போல எத்தனையோ பேரை என்னால் நான் குறிப்பிட முடியும், என் தகப்பனார் முதற்கொண்டே குறிப்பிட முடியும். அவரிடத்தில் அந்த கேள்விகளை கேட்பதும் தர்க்கம் பண்ணுவதும் சாதாரணமாக ஒவ்வொருவரும் வந்துவிடுது. கைலையானந்தர் என்பவர் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு லாயர். அவங்க வந்து ஈவரா பெரியாருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த சோமசுந்தரம் பிள்ளை, தீக்காவில் மிகப்பெரிய ஒருத்தர். அவர் சாமியே இல்லைங்கன்னு உடைச்சி கொண்டு வந்தவர். நம் தெய்வத்திடம்தான் வந்து அந்த அண்ட சராசரங்களையும் தனக்குள் காட்டி அருளின பிறகு கதறி கதறி அவர்தான் அழுதார், அவர்தான் பெற்றார். கடைசியில் இந்த மெய்வழிக்கு அவர்தான் பிரசிடெண்டாகவும் இருந்தார். அவர் கேட்ட கேள்விகளெல்லாம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு தீக்காக்காரர் கேட்குறாருன்னா எவ்வளோ நக்கலும் ஐயாண்டியும் கேலியும் கிண்டலும் இருக்கும். என்னமோ தெய்வத்தை காட்டுவீங்க, சென்ம சாமியெல்லாம் காட்டுவீங்களாமே சொல்லிக்கிட்டாங்க. இப்படி கிண்டலாக அவர்களை வந்து சாதாரணமாக அல்ல, அவரும் மிக படித்த லாயர் அல்லவா, அவரை மிதமிஞ்ச முடியாது, சும்மா ஒரு ஏமாற்றி பேசி விட முடியாது. அதனால தான் அவர்கள் சொன்னார்கள், நீ பார்க்க தயாரா, நீ பார்க்க தயாரா, அந்த இறைவனை காட்ட நான் தயார், நீ பார்க்க தயாரா என்றார்கள். அப்போவே அவருக்குள்ள ஒரு பயம். என்ன என்றால், என்ன இதுவரைக்கும் எந்த சாமியார்ட்டும் போனால் அப்படியே நழுவிட்டு பேசிட்டு விட்டுருவானே, இந்த சாமியார் என்னமோ பார்க்க தயாராங்கன்னா என்ன தான் பார்த்துலாமான்னா, இந்த பெரியார் கட்சியில் என்னென்னா ஒரு முரட்டுத்தனம் உண்டு, எங்கே காட்டு நான் பார்க்குறேன், பார்க்கலையா அப்படின்னு. அப்புறம் அவருக்கும் அந்த தீட்சா நடந்து கதறி அழுகின்றார். நான் அப்போ தான் அதை முதல்ல அவர் தான் பாடுறார், சுயம்பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானமெனும் திமிரத்தால் குருடாயிருந்த என்னுடைய கண்களை ஞானமெனும் அஞ்சனா சலாயால் திறந்த தேசியேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்கட்கே நமஸ்காரம் சாஷ்டாங்கமாக விழுந்தார் தெய்வத்துக்கிட்ட. இறைவா, நான் உங்களை என்னென்னமோலாம் நான் பண்ணிட்டேனே, உங்களை என்னென்னமோ நான் நினச்சிட்டேனேன்னு சொல்லி அவர்கிட்ட விழுந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற்று நம்ம தெய்வத்துக்கிட்ட அவங்க வந்து சரணடைஞ்ச ஒரு பெரிய செயல் இருக்குது. அது தினமலரில் அவரை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை போட்டிருக்காங்க. வெள்ளைக்காரம்பிள்ளை அவர் வந்து தாதா சாஹிப் விருது பெற்றவர், சாதாரணமானவர் அல்ல. அப்போ அவர் கேட்டிருக்க கேள்வி எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெய்வம் சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு தலையும் சேர்ப்பதற்கு என் தமர் விழுந்திருக்கின்றது என்றார்கள். என்னுடைய நெஞ்சிலே, என்னுடைய இதயத்திலே ஒவ்வொரு தலைகளையும் பேசி இங்கே கொண்டு வருவதற்கு எனக்கு தமர் விழுந்தது என்றார்கள். சாதாரணமாக நீங்கள் ஒரு தலையை கொண்டு வந்து பாருங்கள், அப்போ நமக்கு தெரியும். அருளுணவு அறியா மக்கள் என்ன சொன்னாலும் ஏறாது, அப்படியே வந்தாலும் கொஞ்ச நாள் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு இது என்னமோ புரியலேன்ட்டு போகிற கூட்டம், நின்று வைராக்கிய சித்தமாக இதை என்னன்னு பார்க்கக்கூடிய மக்கள் அல்லவே என்று கதறுகின்றார்கள். எதையும் விட்டுவிடத் துணியாத கலியுக மக்களாகிய நம்மை நம் தெய்வம் அவர்கள் தங்கள் தவ வலிமையால் சொர்க்கபதிக்கு ஏற்றும் செயலினை இப்பாடலில் இருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்புறம் நம்மளைய பார்த்து தெய்வம், ஏன்னா எதையும் விட்டுவிட துணியா மக்கள் அல்லவா நம்மளாம், குடும்பத்தை விடமாட்டோம், சம்பாதிக்கிறத விடமாட்டோம், சாப்பிட்றத விடமாட்டோம், தூங்குறத விடமாட்டோம் இல்லையா? ஆனால் எனக்கு அருள் செல்வம் வேணும், நான் அவ்வுலகம் போகணும், சொர்க்கத்தில் நல்ல நிம்மதி படு தூங்குவேன். ஆமாம், எனக்கு நரகம் வேண்டாம். ஆமாம், ரொம்ப அதெல்லாம் கேட்க தெரியும். நாம் என்ன செய்தோம்? அப்படியெல்லாம் தெய்வம் இருக்கிற சட்டம் வரைக்கும் என்னென்னா, காவு கொடுத்து பெறுகின்றதான் ஞானம். எல்லா பெரியோர்களும் ஞானிகளும் சித்தர்களும் முத்தர்களும்
காடு மலைகளில் தவம் இருந்து பெற்ற அந்த மெய் முதலை நமக்கு இனாமாக தெரிகின்றதால் நமக்கு அதனுடைய கணம் தெரியவில்லை என்று கவலை உறுகின்றார்கள் தெய்வம் நிறைய இடத்துல. அதை ஆனால் அவங்க தாம் பிள்ளைகளை எப்படி வச்சுக்கிட்டாங்களா, தான் குடும்பத்தை விட்டு போய் பெற்றிருந்தாலும் தன்கிட்ட வர பிள்ளைகளை என்ன தெரியுமா சொன்னாங்க, போய் கல்யாணம் பண்ணிட்டு வா, கல்யாணம் பண்ணிட்டு போய், இல்லை சாமி நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன், அப்போ உனக்கு ஞானம் இல்லை, போ பொண்டாட்டி வச்சு வாழாதவனுக்கு எனத்துக்கலாம் உனக்கு ஞானம் போடணும், இப்படி என்ன வித்தியாசமாக சொல்கிறாங்களேன்னு பார்த்தாங்க. இந்த உலகத்தில் துணிந்து இல்லறமன்று நல்லறமன்று இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த மெய்யானத்தை பெற முடியும் என்று மாறுதட்டி சாட்சி வைத்து நம் தெய்வம் நம்மளை ஆக்கினார்கள். அதைத்தான் குறிப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவும் விட்டுவிட துணியாக மக்களுக்கு கூட ஒரு அவங்களுடைய அந்த தவச்செருக்கால் என்ன சொல்கிறது, அவங்களுடைய தவ வல்லபத்தால் இப்போ ஒரு பந்தை அப்படி எத்தி ஒருத்தனும் மேலே போயிடுது இல்லவா, அப்படி சொல்கிறாங்க. ஒரே எத்து அவனை அந்த மேலோம்ப பதவியில் கொண்டு நான் ஏற்றி வைக்கின்றேன், என்னுடைய தவம் அவ்வளோ திமுதிமுத்து நான் வைத்திருக்கின்றேன், நீங்கள் என்னிடம் சொற்பிரலாதவனாக மட்டும் நடந்தால் போதும் பிறவியரே, அவர்கள் என்ன கனிவு கொண்டு கேட்க வேண்டும், என்னுடைய சொற்பிரலாதவனாக நடந்து கொண்டால் மட்டும் போதும், நாம் உண்மை அந்த அந்த மேற்கிரி தவத்திலே கொண்டு போய் உங்களை நான் நிறுத்த என்னால் முடியும் என்று கதறுகின்றார்கள். அதான் சொன்னார், எத்திய எத்தாதே எத்தாதெல்லாம் எத்தாதெல்லாம் எத்திக்கொள் என்று எடுத்தேறிந்தார். அந்த நம்மளை ஒரு எத்தில் எத்தி அந்த வான நாட்டுக்கு எத்துகின்றார்கள் என்றால் அவர்கள் யாராக இருக்க வேண்டும் குறிப்பிடுகின்றார்கள். அவர் சொத்துரிமை, எந்த இதுக்கு சொத்துரிமை கொண்டவர்கள், அந்த வான நாட்டுக்கு சொத்துரிமை கொண்டவர்கள் அல்லவா, சொத்துரிமை கொண்ட வித்தகரால் வித்தகரால் சொர்க்கவாதி போய் சேர்ந்தரம். அப்படி அந்த சொத்துரிமை கொண்ட வித்தகர் நம்மை அந்த ஒரே எத்தில எத்தி அந்த அருட்செல்வத்தை பெருகினானோ பெறலையோ தன்னை நம்பினா போதில்லை அந்த வாக்கு கொடுத்தார்கள் அல்லவா அந்த இறைவன். எப்பேற்பட்ட வாக்கு, என்னை நம்பினவேற்கெல்லாம் என்னை நம்பினவேற்கெல்லாம் இருத்தினோன் மீட்பின் திட்டம். என்னை நம்பினா உனக்கு நான் மீட்பு, ஆனால் என்னை நம்பினதாய் கூறி என்னை நம்பின மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு தன் நினைவிலே போன மன்னருக்கெல்லாம் படுமெதிர் சாவே திட்டம் என்றார்கள். ஆகவே அந்த ஆசானோடு அந்த நிழலோடு படிந்து அவர்கள் இட்ட அந்த கட்டளையின் பிரகாரமே நாம் இருந்தோமையானால் நம்மை அவர்கள் அந்த எத்தாத அந்த எல்லைக்கெல்லாம் நாம் நினைக்கின்ற எல்லைக்கு உம்மை கொண்டு போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார்கள் என்றால் அவங்க பேராசை வாரியான் சொல்லுவதற்கு என்னதான் உண்டு. மாணிக்க வாசகர் சொல்ல வருகின்றவர்கள் யார் என்றால் தென்னன் பேராசை வாரியான், கொஞ்ச நஞ்ச ஆசையெல்லாம் இந்த அகில உலக மனுக்களையும் நான் வாரி சேர்க்க வேண்டும் என்றார்கள். எப்படி சொன்னார்கள், இந்த உலகம் முழுவதும் ஜென்மசாபல்யம் அடைய வேண்டும், அவர்களுக்கு அது ஒன்று தான், வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. எல்லா மனுத்தலைகளும் எல்லாம் அந்த வைரத்தலைகளாக வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வசந்த காலத்தில் நாம் வந்தோம். அப்படி நாம் அந்த சேர்ந்ததால் நாம் பெற்ற ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும் அல்லவா, அது என்ன என்றால் சேர்ந்ததால் நாம் பெற்ற பேரானந்தம் பேரானந்தம் செப்பத்தோலையாத ஒப்புதுமை. அப்படியெல்லாம் அவர்கள் மேருகிரி தவம் பூண்டு இரவு பகல் வாராது தன் குடும்பத்தை காவு கொடுத்து தன்னுடைய இளம்பு இலக இந்த மெய் சொத்தை சம்பாதித்து கொடுத்த அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், அதை எப்பேற்பட்டவர்கள் முதல் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் பண்ண அவங்க யார் அப்படின்னு சொன்னால், நாம் நினைக்கிற மாதிரி அல்லவா, எல்லா பெரிய பாரவான்களும் தான் கண்கொண்டு தான் தீர்க்க தரிசனத்தின்படி எதிர்பார்த்தவர்கள். அதை எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், மகத்து எல்லோரும் எல்லோரும்
ஓதி எதிர்பார்த்த பரிசு. மகத்துக்கள் எல்லாரும் ஒரே எண்ணமாக நின்று, ஏன்னா இவ்வுலகத்துக்கு அந்த ஆதிபிதா தாங்கள் அவதாரம் எடுத்து வந்த அந்த நேரத்தில் கூட தாங்களும் இந்த இடத்துல அவதாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வந்த மகத்துக்கள் எத்தனையோ பேருங்கிறாங்க. அப்படி எல்லா மகத்துக்களும் ஒன்று சேர எதிர்பார்த்திருந்து ஒப்பி மகத்துக்கள் எல்லோரும் இன்னால் ஓதி எதிர்பார்த்த அந்த பரிசு தான் நமக்கு கிடைச்சது. அவங்கெல்லாம் எதிர்பார்த்த பரிசு தான் நமக்கு கிடைச்சது. அதனால தான் வடலூர் வள்ளற்பெருமான் அவர்கள் குறிப்பிடும் பொழுது கூட தனித்தலைமை பெரும்பதி என்றார்களும் மட்டுமல்ல, சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள் என்றார்கள். இயேசுபிரான் சொல்கிறாங்க, என்னை அனுப்பின, நான் வந்ததை விட என்னை அனுப்பின அந்த பரமபிதாவை நீங்கள் பாருங்கள் என்றார்கள். அவர்கள் வரப்போகின்றார்கள் என்றார்கள். ஒவ்வொருத்தரும் கல்கி அவதாரம் என்றார்கள், மகதி ஆண்டவர்கள் என்றார்கள். இப்படி எல்லா வேதமா மறைகளும் ஒப்பி மகத்துக்கள் எல்லோரும் இந்நாள் அந்த ஓதி எதிர்பார்த்தார்கள் அல்லவா, அவர்கள் எதிர்பார்த்த அந்த பரிசு தான் நமக்கு இப்போ கிடைத்தது. அப்படி 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 கிடைச்ச அந்த மகத்துக்கள்லாம் எதிர்பார்த்த அந்த நன்னாள் நாம் விடி உலகத்தில் நாம் வந்த காலகட்டத்தில் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு, நாம் என்ன பாக்கியம் பெற்றோமோ என்று தான் நாம் நினைக்க வேண்டும். அடுத்து சொல்கிறாங்க, இந்த வேண வானுயர தெரியழைக்கின்ற நலையிலே. என்ன ஆசையாம், தான் பெற்றுவிட்டோமே, இந்த உலக மக்களை எவரையும் நாம் விட்டுவிடக்கூடாது, அந்த அழியாத நித்திய சொர்ணலோகத்திலாம் எல்லாத்தையும் புகுத்தாட்டி வச்சிடணுங்கிற ஒரு ஆசையில் ஏறி நின்று சங்கோபசங்கமாக அவர்களுடைய சொற்பொழிவு நாட்டி கொண்டிருக்கின்ற நேரம் சொல்கிறாங்க, ஆழி சூழ் மாநில மாந்தர்களே ஆகும் கீரேதாயுக வாழ்விலே. அந்த ஆழிசூழ் மாநில மாந்தர்களை எல்லாம் அவர்கள் கூவி அழைக்குகின்ற அந்த தருணத்தை இன்னொரு பாடல்களே அழகாக கொடுக்குகின்றார்கள். வாரும் உலகீரே செயற்றுரை, இதை கேட்டு தேரும் புவியோரே. என்ன சொல்கிறார்கள் என்றால், வாரும் உலகீரே, என்னுடைய உரையானது செயல் உரை, செயற்றுரை, அதை கேட்டு தேரும் புவியோரே. அது எப்படி என்றால், அந்த அவர்கள் கொடுத்த அந்த வாக்கு எப்பேற்பட்டது என்றால், வரும் ஒரு பெருமொழி. எப்பேற்பட்டது? வருகின்ற அந்த மொழியானது வரும் ஒரு பெருமொழி குரு நெறி முறை வழி. வரும் ஒரு பெருமொழி குரு நெறி முறை வழி. அது எப்படி ஆக்குதாம்? வரும் ஒரு பெருமொழி குரு நெறி முறை வழி திருவளரிரையருள் பெருக பெருக நீதம் வாரும் உலக. அப்படி அழைக்கிறார்கள். என்னென்றால், அப்பா இது டெய்லி பெருகக்கூடியது, விளங்குமெந்த ஞான சபை மலர்ந்து போங்க என்றார்கள். அப்படி வந்த ஆழிசூழ் மாநில மாந்தர்களே ஆகும் கிரேதா யுக வாழ்விலே வாருங்கள் என்றார்கள். அது மட்டுமல்ல, வாரும், அப்புறம் அழைக்கிறாங்க, வாரும் வாரும் ஜீவ முத்தரசரே முத்தரசரே வான்வாளரி சாலை கோடி நீழற்கே. ஜீவமுக்தர் ஆவதற்காக இந்த சாலையும் பதிற்கு வாருங்கோ என்று அழைத்து வந்தது யார் என்றால், மெய்யாக மெய்யாக வெமேசையா வெமேசையா வந்ததெங்கட்கு வசந்த மீதே. அதுபோல நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வசந்த காலத்தில் நாம் அனைவரும் வந்திருக்கிறோம் என்று கூறி, இதுவரைக்கும் நான் எனக்கு கொடுத்த அந்த இறையருள், அந்த தெய்வம் நமக்கு எல்லா சீரும் சிறப்பும் வளதனைத்தும் நமக்கு கொடுத்தேற்றிய அந்த வானவள்ளல் அவர்களை புகழ்ந்து பாடுவதற்கு எனக்கு கிடைத்த இந்த நேரத்தை நான் மகிழ்ந்து போற்றி எல்லாம் நம்முடைய தெய்வத்துக்கு பாதகாணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். நமஸ்காரம்.